முக்கியமான நேர்மை, நீதி பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையுடன், தேசபக்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கட்சி என்ற வார்த்தை என்பது தேர்தல் கமிஷனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சாதாரண ஒரு பெயரளவில் மட்டும்தான். மற்றபடி இது பரிவர்த்தன் என்ற ஒரு சமூக இயக்கத்தின் மறு உருவம்தான் ஆம் ஆத்மி. இது நம்ம கெஜ்ரிவால் அவர்களின் வரலாற்றை நான் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவரின் ஆரம்பகால வாழ்க்கையில் தெருமுனை பிரச்சாரம், தெருமுனை சேவை, நம்ம மின்சார தட்டுப்பாடு, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் மற்றும் புழங்கும் நீர் என்று சொல்லக்கூடிய தெரு தண்ணீர், இவை தடையாக இருக்கும் பொழுது முரசு என்ற ஒரு கொட்டு முரசை வைத்துக்கொண்டு தெரு தெருவாக உச்சந்தியில் நின்று பல பேருக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக சமூக சேவை செய்தார். 20 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சமூக சேவகராகவே இருந்தவர். அதை பல பேரிடம் இருந்து நன்கொடையாக வசூலித்த சிறு சிறு தொகைகளை கொண்டு அதை பயன்படுத்தி எத்தனை பேருக்கு நன்மை செய்துவிட முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூக போராட்டம், முக்கியமான ஒரு போராட்டத்தில் 2 சமூக இயக்கங்கள் ஒன்றிணைந்தது. அதுதான் அண்ணா ஹசாரே அவர்களின் இயக்கமும் பரிவர்த்தன் என்கின்ற ஏற்கனவே இருந்த நமது தலைவரின் இயக்கமும் ஒன்றிணைகிறது. அந்த இயக்கத்தில் 2ம் சேரும் பொழுதுதான் இந்த கலந்துரையாடல் நிகழ்கிறது. இருவரும் கலந்துரையாடும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு சிறு தொகைகளை நன்கொடையாக பெற்று எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்று நம் தலைவர் வாதிடுகிறார். அரசியலுக்கு செல்வது என்பது அநாகரிகம் என்று அண்ணா ஹசாரே கூறுகிறார். மக்கள் வரிப்பணத்தை கையில் எடுத்தால் பல பேருக்கு நன்மை சேருமே, அதை ஏன் நீங்கள் யோசிக்கவில்லை என்று இருவரும் வாதம் செய்யப்படுகிறது. இந்த வாதத்தை டெல்லி மக்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறும் பொழுது மக்கள் கெஜ்ரிவாலுக்கு கை தூக்கி உயர்த்தி வழிகாட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆம் ஆத்மி என்ற ஒரு மகத்தான சக்தி பிறக்கிறது. அது இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நேர்மையின் சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய விரைவான வளர்ச்சியை தரும். அவ்வளவுதான். நாம் நேர்மையாக செயல்பட்டால் மட்டுமே அந்த நம்பிக்கை எப்பொழுதும் என்றாவது ஒரு நாள் புற்றீசலை போல் திடீரென தோன்றும், மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இந்த ஒரு தன்னம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியை எடுப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.